தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் சொல்ல வேண்டிய அறிவுரை என்னவென்றால், கடவுளுக்கு இரத்த பலி தேவையில்லை. இன்றைய சொல்கிற ஒரு அறிவுரை என்னவென்றால், கடவுளுக்கு இரத்த பலி தேவையில்லை. இரத்தத்தை காணிக்கையாக பலியாக கடவுள் கேட்குறதில்ல. கோழியை கடித்து அப்படியே அந்த இரத்தத்தை உரியிறாங்க. ஆடை கழுத்தை கடித்து அப்படியே இரத்தத்தை உரியிறாங்க. பன்னியை குத்தி அந்த குத்துன இடத்துல வாயை வச்சு அந்த இரத்தத்தை உரியிறாங்க. இவை முழுவதும் கடவுள் சக்தியாக நினைக்கிறாங்க மக்கள். கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்கும்போது அதுக்கு எதிராக தீய சக்தி ஒன்று உண்டு என்பதை மனதில் வைங்க. எல்லாத்துலேயுமே ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, ரெண்டாக இருக்கு இல்லையா. நிஜம்னு சொல்லும்போது போலின்னு ஒன்று இருக்குது, சாமின்னு சொல்லும்போது ஆசாமின்னு ஒன்று இருக்குது, தெய்வ சக்தின்னு சொல்லும்போது தீய சக்தி ஒன்று உண்டு என்று இருக்குது. கடவுள்னு சொல்லும்போது பிசாசின்னு உண்டு, சாத்தான்னு சொல்லும்போது கர்த்தர்னு சொல்கிறதும் உண்டு, சாத்தான் அதுக்கு எதிராக சாத்தான் உண்டு. அல்லான்னு சொல்லும்போது அதுக்கு சைத்தான் சொல்லி எதிர்க்கா சைத்தானேன்னு சொல்லி அவங்க மதது எல்லாமே ஒன்று தான். இங்கே சிவன் சொல்லும்போது அங்கே சனி பகவான்னு எதிரான சக்தி சொல்கிறாங்க. யமலோகம்னு சிவலோகம்னு ஒன்று இருக்கும்போது யமலோகம் ஒன்று உண்டுன்னு சொல்கிறாங்க. எல்லா மதத்துலேயுமே ஆப்போசிட் ஒன்று உண்டு, கடவுளுக்கு ஒரு எதிரி ஒன்று உண்டு. அது ஒரே கருத்து உள்ளது தான். என்ன கருத்துன்னா, தீய சக்தி உண்டு என்று அர்த்தம். அந்த தீய சக்தி தான் அந்த இரத்தத்தை குடிக்கிறதே தவிர தெய்வ சக்தி அல்ல என்பதை மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ உன்னை விட ஆண்டவர் கேவலமானவரா? நான் கேட்குறேன், உன்னை விட அசிங்கமானவரா, கேவலமானவரா? இல்லை. சாதாரண ஒரு நார்மலாக நீ ரத்தம் குடிப்பியா? பச்சை ரத்தத்தை குடிப்பியா? ரத்த வாடையே சிலருக்கு பிடிக்காது இல்லையா, மயக்கம் வந்துடும் இல்லையா. மனிதனுக்கு அப்பாற்பட்டது தானே தெய்வ சக்தி. மனிதர்களுக்கே மேலானது தானே கடவுள் சக்தி. நீ இருக்கிற சுத்தம் கூடவா கடவுள் இல்லாமல் இருப்பார்? நீ வெறுக்கிற ரத்தத்தையா அவர் குடிப்பார்? நீ அருவருக்கிறதையா அவர் நக்குவார்? இந்த அறிவு உனக்கு இல்லையா? கடவுள் கிடையாது அது. ஒரு குடிகாரனை எடுத்துக்கிட்டா பச்சை கறியை கூட சாப்பிடுவான். எல்லாம் அவன் குடித்து வெறி அந்த போதையில் பச்சை கறியை கூட சாப்பிடுவான். மனிதன் தான், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற சரக்கு அப்படி இல்லை. அதுபோல் ரத்தம் குடிக்குதுன்னா, ரத்தம் உறிஞ்சுதுன்னா, கடவுள்னு நீ சொல்ல வச்சுருக்கான் அப்படி. ஆனால் அதை செயல்பாடு தீய சக்தி. தீய சக்தி அந்த ரத்தத்தை குடிக்குது, உறிஞ்சுது, சாப்பிடுது. அகோரிகள்னு சொல்லி ஒரு குறிப்பு மனித உடம்பையே திங்கிறது என்று சொல்கிறாங்க. அகோரிகள்னு சொல்லி சித்தர்கள் மாதிரி அவங்க கடவுளுக்காக டெடிகேட் பண்ணவங்கன்னு சொல்லி மனித மாம்சத்தை சாப்பிட்றாங்க. அது எப்படி கடவுள் சக்தியாக இருக்க முடியும்? அதான் தீய சக்தி. கடவுள் சக்தின்னு இருக்கும்போது தீய சக்தி இருக்குது. அவங்க குளிக்க மாட்டாங்க, செடாமுடியோடு இருப்பாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க, ரொம்ப விகாரமாக இருப்பாங்க. கடவுள் அப்படி இருப்பாரா? நீ கடவுள்கிட்ட போகிற, நீ குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா தெய்வம் வேண்டு நீ எவ்வளோ பரிசுத்தமாக போகிற? அதை விட பரிசுத்தம் உள்ளவல்ல இறைவன். அந்த அகோரிகள் அப்படியா இருக்காங்க? இந்த காசியில் உள்ள காசிக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாம் நிர்வாண சாமியாருங்க இப்போ இருப்பாங்க. குளிச்சு எத்தனை நாள் ஆகுதோ
அங்கே கங்கையில் போடுற சடலங்கள், மனித சடலங்கள் முழுவதும் பிடிச்சி திங்கிறாங்க, கறியை திங்கிறாங்க. அது எப்படி தெய்வ சக்தின்னு எப்படி சொல்லலாம்? 6 அறிவுள்ள மனிதர்களே யோசிங்க. கடவுள் அப்படி இருப்பாரா? திம்பார் அப்படி? உன்னை விட நீ எவ்வளோ அருவருக்கிற, உன்னை விட நீ அருவருக்கிறது அவர் திம்பாரா? அது கடவுளா? தெய்வ சக்தி ஆகுமா? 6 அறிவுள்ள மனிதர்களே யோசிங்க. இந்த 6வது அறிவு தான் பகுத்தறிவுன்னு சொல்கிறது. அதாவது நன்மை எது தீமை எதுன்னு பகுத்து அறிகிற அறிவை இறைவன் மனிதனுக்கு கொடுத்துருக்காரு. இந்த அறிவின் கண்ணோட்டத்தோடு நீ பாரு. ரத்தம் குடிக்கிறவரா கடவுள்? ரத்தம் கொடுப்பாரா? கேட்பாரா? அப்போ கேட்பதும் குடிப்பதும் அசுத்த தீய சக்தியை தவிர தெய்வ சக்தி கிடையாது என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. கடவுள் அப்படி கேட்குறது இல்லை. கடவுள் பலியை கேட்குறது இல்லை, இரக்கத்தை தான் விரும்புகிறாரு. பலியை பார்க்கிலும் இரக்கத்தை தான் விரும்புகிறாரு. நீதி நேர்மை தான் பிரியப்படுறாரு. அவர் அறிகிற அறிவில் தான் அவர் பிரியப்படுறாரு. மனிதனை மனிதனாக நேசிக்கிற அதுதான் அவர் பிரியப்படுறாரு. ஏழை எளியவங்களுக்கு சிறியவர்களுக்கு செய்கிற தொண்டில் தான் அவர் பிரியப்படுறாரு. அதான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு நம்ம பெரிய ஆள்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்ற அறிஞர் அண்ணா கருத்து மாதிரி நம்ம காரியங்களை மாற்றிக்கிடுவோம். இரத்த வெறி பிடிச்ச கடவுளாக ஆக்காதீங்க. அப்படி ஒரு கடவுள் இல்லை, அந்த மாதிரி கடவுள் கேட்பதில்லை. அப்போ இந்த ரத்தம் குடிக்கிறது வேறுனா அசுத்த சக்தி, தீய சக்தி, சைத்தானுடைய சனியனுடைய யமனுடைய இந்த மாதிரி தீய ஆவிகளுடைய காரியமே தவிர தெய்வ சக்தி கிடையாது. தமிழக மக்களே புரிஞ்சுக்குங்க. கடவுள் நல்லவர், பரிசுத்தம் உள்ளவர். அவர் இரத்த வெறியர் அல்ல, இரத்த பிரியர் அல்ல. இரத்தத்தை அவர் காவு வாங்கிறது இல்லை. தன்னையே பலியாக அவர் கொடுப்பாரே தவிர அவர் பலி உங்ககிட்ட வாங்க மாட்டார். மிருக பலி அவருக்கு தேவையும் இல்லை. ஆகவே கடவுள் நல்லவர், இரத்தம் கேட்க மாட்டார். அப்படி இரத்தத்தை குடிக்கிறதும் கேட்குறதும் தீய சக்தி என்பதை புரிஞ்சு பகுத்தறிவோடு கூட வாழ்வோமாக. மக்களே நல்லா இருங்க. நன்றி.